பதிவாளர் மரியாதைக்குரிய எழும்பூர் கோட்டி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒன்றிய கலைத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். வெப்பநாடு ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவருடைய கணவர் நம்முடைய மாவட்ட இலக்கியனுடைய துணை செயலாளர் வர்த்தக செயலாளர் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். ஒன்றிய கலை செயலாளருக்கும் அண்ணன் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். கூட்டத்தினராக உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்படுகிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி தருவதற்காக கோத்தகிரி ஒன்றிய கலைத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்களை பேருந்தோடு கேட்டுக்கொள்கிறோம். எழுச்சியோடு நமது தலைவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் கே ராஜ் அவர்களின் அறிவுறுத்தலோடும் என்னுடைய ஆசா மன்னன் எம்பி ஆர் ஆசா அவர்களுடன் ஆணைக்கினாங்க முன்னாள் மாவட்ட செயலாளர் தாமு ஊராட்சி அவர்களும் அண்ணன் ராமச்சந்திரனுடன் வழிநடத்தவோடு இன்று கோத்தகிரி ஒன்றிய பகுதியில் பொதுமுறை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதில் நம்முடைய சிறப்பான பேச்சாளர் நீண்ட காலம் அறிவாலயத்தில் எப்பொழுதும் சென்றாலும் அவர் வரவேற்பை நம்மளை எந்த முகத்தோடு வரவேற்றுக் கொண்டிருப்பார். பல கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான பெருமுறை பிரச்சாரங்கள் எல்லாம் பேசிவிட்டு கோத்தகிரிக்கு பல முறை வந்திருந்தாலும் இம்முறை வந்திருக்கிற மகிழ்ச்சியோடு கோத்தகிரி என்ற சார்பில் வருக வருகின்ற அண்ணன் எழும்பூர் கோரிக்கை வருக வருகின்ற என்று வரவேற்றிருக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய துணை செயலாளர்கள் கணபதி திட்டத்தை வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் ஆட்சியில் வந்து இன்னைக்கு வந்து தங்க புதல் சட்டம் சொல்லியிருக்கோம். அந்த திட்டத்தை வந்து இந்த அரசு தொடர்றதுக்கு கஜானாவில காசு இல்லைன்னு சொல்லுது. நம்ம கஜானா காசு இல்லைன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு அரசு நடத்த முடியல வேணா சொல்லலாம். கஜானா காசு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க வந்து தலைவர் வந்து பொறுப்பேற்ற அதே நாள் கலைஞர் ஆட்சி அமைத்த அதே கூட்டத்தின் ஊடாக உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்படுகிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி தருவதற்காக கோத்தகிரி ஒன்றிய கலைத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் வழிமுறைகிறேன். எழுச்சியோடு நமது தலைவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் கே ராஜ் அவர்களின் அறிவுறுத்தலோடும் என்னுடைய ஆசா மன்னன் எம்பி ஆர் ஆசா அவர்களுடன் ஆணைக்கிணங்க முன்னாள் மாவட்ட செயலாளர் தாமு ஊராட்சி அவர்களும் அண்ணன் ராமச்சந்திரனுடன் வழிநடத்தவோடு இன்று கோத்தகிரி ஒன்றிய பகுதியில் பெருமுறை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதில் நம்முடைய சிறப்பான பேச்சாளர் நீண்ட காலம் அறிவாலயத்தில் எப்பொழுதும் சென்றாலும் அவர் வரவேற்பை நம்மளை இன்ப முகத்தோடு வரவேற்றுக் கொண்டிருப்பார். பல கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான பெருமுறை பிரச்சாரங்கள் எல்லாம் பேசிவிட்டு கோத்தகிரிக்கு பல முறை வந்திருந்தாலும் இம்முறை வந்திருக்கிற மகிழ்ச்சியோடு கோத்தகிரி ஒன்றிய சார்பில் வருக வருகின்ற அண்ணன் எழும்பூர் கோரிக்கை வருக வருகின்ற வரவேற்று
முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய துணை செயலாளர்கள் கணபதி RSS திட்டம் தமிழ்நாட்டை சூறையாட வேண்டும், தமிழ்நாட்டை கூட்டாளி அல்ல, அதைவிட கேவலமானது தமிழ்நாட்டை தாரையாற்றி கொடுத்து அதன் ஊடாக தோளில் ஏறி தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்த வேண்டும். அதற்கு RSS தலைமை மோடிக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அண்ணாமலையையும் விஜயையும் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தொட்டுவிடக் கூடாது என்கின்ற கட்டளையிட்டிருக்கிறார்கள். RSS கூடாது என்றால் இன்றைக்கு விஜய்க்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிடத்தில் உறக்க சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எழுத்துரையாற்றுவதற்காக ஒன்றிய கலைத்துறை அழைப்பை ஏற்றி வருகை தந்து எழுத்துரையாற்ற இருக்கிற நம்முடைய தலைமை கலைத்துறை சொற்பொழிவாளர் மரியாதைக்குரிய எழும்பூர் கோட்டி அவர்களை சொற்பொழிவாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒன்றிய கலைத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செய்கிறார். வெப்பநாளை ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவருடைய கணவர், நம்முடைய மாவட்ட இலக்கியங்களுடைய துணை செயலாளர், வர்த்தக நிலைய செயலாளர் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டு மரியாதை செய்கிறார். ஒன்றிய கலை செயலாளர்களுக்கும் அண்ணன் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டு மரியாதை செய்கிறார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை வணங்கி தாய் திரு நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அறிவுலகாசான் காஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் வணங்கி இந்த தமிழகத்தை 5 முறை ஆண்ட தமிழ் கடவுள் எங்கள் ஐயா கலைஞர் அவர்களையும் வணங்கி முத்துவேலரின் பேரப்பிள்ளை முத்தமிழறிஞரின் வீரப்பிள்ளை ரத்த தடாகத்தில் பூத்த குறிஞ்சி மலர் நாயகர் திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை திமுகவின் 3ஆம் தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டு காலம் உழைப்பால் உயர்ந்த ஒரே தலைவர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களையும் வணங்கி கழக இளைஞரணி செயலாளர் வருங்கால தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் பிறந்த நாளை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகின்ற வேளையில் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த திருமணி பிரச்சாரத்தில் அருமையாக ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் அங்கே சென்றிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் KM ராஜு MLA அவர்களே, உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் முபாரக் அவர்களே, தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற அண்ணன் போஜன் அவர்களே, என் மேல் எப்பவும் அன்பு வைத்திருக்கின்ற நீலகிரி மாவட்டத்தில் எப்பொழுதெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க துணை செயலாளர் அருமை அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற மாவட்ட மகளிர் அணியினுடைய அமைப்பாளர்
கோத்தகிரியினுடைய பேரூராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரியார் ஜெயக்குமாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற கோத்தகிரி ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய துணை செயலாளர் கணபதி அவர்களே, பொருளாளர் நடேசன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி முகமது ஜாபர் அவர்களே, கோத்தகிரி பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் காங்கேயன் அவர்களே, சுஷீல் ஜீவானந்தன் அவர்களே, போஜன் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் போஜன் அவர்களே, மாவட்ட வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சுரேஷ்குமார் அவர்களே, மாவட்ட விளையாட்டு அணி மேம்பாட்டு அணியுடைய துணை அமைப்பாளர் மணிகண்டராஜ் அவர்களே, ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் வினோத் அவர்களே, இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் நிசாந்த் அவர்களே, என்னை அழைத்து வந்திருக்கின்ற ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் மதிவானன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய அமைப்பாளர் நவீன்குமார் அவர்களே, ஒன்றிய மகளிர் அமைப்பாளர் சுமதி சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற அசார் கான் அவர்களே, சுப்பு என்கிற சுப்பிரமணியன் அவர்களே, நல்லுசாமி அவர்களே, சிவஞானம் அவர்களே, அன்வர் கான் அவர்களே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மொழிப்போர் தியாகி கண்ணம்மா அவர்களே, சிவபிரகாசம் அவர்களே, தாமரை செல்வன் அவர்களே, புலக்கரை சுப்பிரமணியன் அவர்களே, சசிகுமார் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, ஜங்கனரி மூர்த்தி அவர்களே, கே கிருஷ்ணன் அவர்களே, தேவி ஜெகதீசன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, ஓரச்சோலை ராஜேந்திரன் அவர்களே, ராஜேஷ் காந்தி அவர்களே, தாமோதரன் அவர்களே, கற்பகம் அவர்களே, பிரியா பாலன் அவர்களே, காட்டி ரவி அவர்களே, ராஜி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ஆனந்தகிரி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, ராஜி அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ராஜி பட்டன் அவர்களே, லட்சியவான